ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கேன். நம்மளோட சேனலுக்கு தேவையான கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். சன் சிட்டி அப்படின்னு பக்கத்தில் ஒரு கடை இருக்குங்க, அங்கே தான் போகிறோம். அது ரொம்ப பெரிய கடை. ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சீக்கிரமாகவே ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே சன் சிட்டி வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராச்சும் சவுதி அரேபியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரூட் சொல்கிறேன். சவுதி ஏர்லைன்ஸ் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஷார்க் ஹோட்டலுக்கு முன்னாடியே இந்த ஷாப்பிங் சென்டர் இருக்குது. ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸும் இங்கே இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே வாங்கலாம். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரேட்டும் சீப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது கோல்ட் மார்க்கெட் ரோட்டில் உள்ள டேர்னிங்கில் நாங்கள் திரும்புகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ஒரு டேர்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் திரும்பி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஷார்க் ஹோட்டல் வரும். ஷார்க் ஹோட்டலேருந்து ஒரு 20 to 25 மீட்டர் தூரத்தில் தான் இந்த கடை இருக்குது. சரிங்க, காரை பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே கடைக்குள்ளக்க போகலாம். கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டிருக்கணும் உள்ளே வரத்துக்கு. அதே மாதிரி எல்லாருமே டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளக்க வர முடியும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக் எடுத்து பார்க்குறேன். ரொம்ப குஷியோ. இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மேக்கப் கிட் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இது ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி ஆனதுலேருந்து எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த ரோ முழுக்கவே காஸ்மெட்டிக் சம்மந்தமான பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்த ரோக்கு போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி லோஷன், அப்புறம் ஷாம்பூ, கண்டிஷ்னர், அப்புறம் பேபிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பேபி ஷாம்பூ, பேபி பவுடர், பேபி லோஷன் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சோப் எல்லாமே மொத்தமாக போட்டு ஆஃபரில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 6 சோப் அல்லது 12 சோப் இந்த மாதிரி மொத்தமாக ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் ஜெல்லி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது அலோவேரா ஜெல் 3 பேக்கெட் சேர்த்து ஒன்றா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை 2-3 பேராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு அப்புறமா கூட வீட்டில் போயிட்டு நீங்கள் பைசாவை பிரிச்சுக்கலாம். பொருட்களையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரி டேட் ஒரே எக்ஸ்பைரி டேட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். வீட்டுக்கு எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், ஷேக் ஆன மாதிரி இருந்தது. இந்த மாடி படிக்கட்டு ஏறும்போது ஃபுல்லாகவே 2 சைட்லேயும் வால்பேப்பர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. மாடியில் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே ஹேண்ட்பேக், அப்புறம் பவுச் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஜுவல்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஹேர் கோம்ப் நிறையா வெரைட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்பெட் இருந்தது, டோர்மேட் இருந்தது. அதுக்கப்புறம் வின்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டி பவுச் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி வாட்ச் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மேக்ஸிமம் எங்கேருந்து வரும் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து வரும், அப்படி இல்லைனா சைனாலேருந்து வரும், இல்லைனா இந்தியாவிலேருந்து வரும். இங்கே சில வகையான இமிட்டேஷன் ஜுவல்லரிக்கு மட்டும் வாரண்ட்டி இருந்ததுங்க, மீதிக்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் ஸ்டோன் வச்சு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா பேர்ல் மாதிரியான பாசி மாதிரி நிறையா இருந்துச்சு. ரேட் ரொம்ப ரொம்ப சீப்பாக தாங்க இருந்தது. ஒருவேளை நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த ஷாப்புக்கு பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் எதுவுமே வாங்கலைங்க, சும்மா தான் நான் உங்களுக்கு வீடியோக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஹேர் பேண்ட், கிளிப், அப்புறம் ஹெட் பேண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. சின்ன குழந்தைங்க, அப்புறம் டீனேஜில் இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஷாப்பிங் சென்டராக இது இருக்கும். நிச்சயமாக நிறையா வாங்கிட்டு போவாங்க. இது இமிட்டேஷன் ஜுவல்லரிங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஏரியா வந்தாச்சு. கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பேப்பர் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கிஃப்ட் பேப்பரில் ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரியும் இருக்குது, ஸ்டிக்கர் இல்லாத மாதிரியும் 2 விதமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கேண்டில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபைல் ஃபோல்டர் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே கார்ட்போர்ட்லேயும் இருக்குது, ஸ்டிக்கர்ஸாகவும் இருக்குது, ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸாகவும் இருக்குது. நான் இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி டெய்லரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே இந்த கடையில் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவர் இங்கே வாங்கலாம், மொத்தமாகவே நம்ம வாங்கிக்கலாம். பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லா விதமான சைஸ்லேயும் கவர் இங்கே கிடைக்கும்.
கொரியரில் வந்து நான் அனுப்புகிற கிஃப்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரியான கவரில் தான் நான் வந்து மொத்தமாக வாங்கி அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி A4 சைஸில் இருக்கக்கூடிய பேப்பர் வந்து கலர் பேப்பர், அப்புறம் வந்து ஒயிட் பேப்பர் எல்லாமே கிடைக்குது. எக்ஸாம் பேட் வந்து இங்கே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் இது வந்து பெரிய சைஸில் இருக்குது, அதே மாதிரி சின்ன சைஸ்லேயும் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா தனியாக வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை மொத்தமாக பண்டிலாக வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட் வந்து சீப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லர், அப்புறம் வந்து புஷ்பின் இதெல்லாம் இருந்துச்சுங்க. இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, ஸ்டாப்லர் வந்து வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப்லர்லேயே ஒரு 10 வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். கிளிப் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டடி டேபிள்க்குரிய ஆர்கனைசர் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். லேபிள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அப்புறம் வந்துட்டு நிறைய பென், அப்புறம் வந்து ஸ்கெட்ச், ப்ரஷ் பென், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ரேட்டும் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து இதுலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ரோக்கு வந்திருக்கேங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பென் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹைலைட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொக்கோ பிராண்டில் இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைம் இருக்குது. ஸ்லைம்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்லைம் இருக்குது. ஸ்லைம்குள்ளக்க வந்து சர்ப்ரைஸ் டாயும் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பெரிய சைஸ்லேயும் ஸ்லைம் இருந்துச்சு. இது வந்து பிளேடோங்க, இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை நமக்கு வாங்க வேண்டாம். கிளாஸ் பிராண்டில் சூப்பராக இருக்கும் அது, ஆனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து போர்ட் மார்க்கர் இருக்குது. க்ரீன், ரெட், பிளாக், ப்ளூ இப்படி எல்லா கலர்லேயும் இருக்குது. இங்கே வந்து ஒயிட்னர் இருக்குது. ஒயிட்னர்லேயுமே நிறைய பிராண்ட் இருந்துச்சு. ரொக்கோ வந்து சூப்பராக இருக்கும், பட் நான் வந்து வாங்கலை அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸில் இருக்கிற இந்த ஸ்லைம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட்டும் வந்து ரொம்ப சீப்பாக இருந்ததுனால நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மொத்தமாக பென் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ வந்து எல்லா விதமான க்ளூவும் இருக்குது. அதாவது க்ளூ ஸ்டிக் இருக்குது, ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூவும் இருக்குது, UHU சொல்லுவேன் இல்லையா அது இருக்குது, கிளியர் க்ளூ இருக்குது, ஒயிட் க்ளூ இருக்குது. அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ், அப்புறம் நோட் எல்லாமே இருக்குது. அப்புறம் கேன்வாஸ் எல்லாம் இருந்துச்சு. வாட்டர் கலர் பண்ணுறதுக்குரிய தனியாக நோட்டு அதுவும் தனியாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து 4 லைன் நோட்ஸ், அப்புறம் வந்து 2 லைன் நோட் இதெல்லாமே இருந்துச்சு. பெரிய பெரிய டைரிஸ் மாதிரி இருந்துச்சு. கலர் பேப்பர்ஸ்லேருந்து நான் வந்து 2 எடுத்திருக்கேன், ஃபுல் பேக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் போய் நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பெயிண்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. வாட்டர் கலர் பேலட்டாகவும் இருந்துச்சு. வாட்டர் கலர் வந்து டியூப்லேயும் வச்சுருந்தாங்க. இந்த டியூப்பில் இருக்கிற வாட்டர் கலர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வாங்கி பார்த்துருக்கேன், பட் நான் இன்றைக்கி வாங்கலை, எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிவ்அவேல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கிளாஸ் பிராண்டில் அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் நான் வந்து கிவ்அவேக்கும் நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். 12 கலர்ஸ் இருக்கும், டியூப்பில் தான் வரும். இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கெட்ச் எல்லாமே சூப்பராக இருக்குது. சின்ன மார்க்கர்ஸும் இங்கே இருந்துச்சு. ஸ்கேல், அப்புறம் வந்துட்டு ஸ்கேல் வந்து நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு, நிறைய பிராண்டில் இருந்துச்சு. இதுலேருந்து வந்து நான் கொஞ்சம் மட்டும்தாங்க வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேடோ இருக்குங்க. பிளேடோவில் நிறையா கலரு, நிறையா வெரைட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை பேப்பர் கிளே. இது வந்து நம்ம ஏற்கனவே ஹோம்மேடாக பேப்பர் கிளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து சின்ன பாக்கெட்டே வந்து 5 ரியால் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மாடலிங் கிளே, பட் நான் வந்து இந்த பிராண்ட் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து மாடலிங் கிளே தான், நல்லாயிருக்கும் இது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ரோக்கோ பிராண்ட் இருக்குங்க, கிளாஸ் பிராண்டும் இருக்குது. கிளாஸ் வந்து சூப்பராக இருக்கும், ரோக்கோவும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதுலேருந்து தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஜெல் பென், அப்புறம் வந்து சாதாரணமாக இங்க் பென் எல்லாமே இருந்துச்சு, கால்குலேட்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருந்துச்சு. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நம்ம ஒன்றொன்றையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஒவ்வொரு பொருள்லையுமே நிறைய வெரைட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதை வாங்கிக்கலாம். இது வந்து பிளேடோ தாங்க. பிளேடோலேருந்து நான் எதுவும் வாங்கலை.
அப்புறம் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ்க்கு உள்ளக்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே பேக்கெட்டாகவும் செஞ்சுட்டு மொத்த பேக்கெட்டாக வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான், 7 ரியால் தான் இது. ஸோ இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்குது. இந்த கடைக்குள்ளுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஜாமெண்ட்ரி பாக்ஸ். அது வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து டைம் பீஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து வால் கிளாக் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இங்கே இருந்துச்சுங்க. நான் வந்து என்னோடய ஷாப்பிங் முடிச்சுட்டேன். அவங்க வந்து பில் போட்டுட்ருக்காங்க. நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்டும் சேர்த்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.